ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து 7th ஸ்டாண்டர்ட் சோசியலில் இருக்க லாஸ்ட் டைம் ரிவிஷன் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தொடர்ந்து லாஸ்ட் டைம் ரிவிஷன் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ் வந்து பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தமிழ் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் இயல் வைஸாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ தமிழ் வீடியோஸும் வேணுன்றவங்க நம்ம சேனலில் பார்த்துக்கலாம். இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். திருவாலங்காடு செப்பேடு யாரை பற்றி கூறுகிறது? ஆன்சர் முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி குறிப்பிடுது. அன்பின் செப்பேடு யாரை பற்றி குறிப்பிடுது? ஆன்சர் சுந்தர சோழனை பற்றி கூறுகிறது. கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பதை குறித்து கூறும் கல்வெட்டு எது? ஆன்சர் உத்திரமேரூர் கல்வெட்டு. சோழர் காலத்தில் பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் பிரம்மதேயம். சோழர் காலத்தில் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் சாலபோகம். சோழர் காலத்தில் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து தேவதானம் என அழைக்கப்பட்டது. சோழர் காலத்தில் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து பள்ளி சந்தம் என அழைக்கப்பட்டது. தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்க செய்தவர் யார்? ஆன்சர் முகமது கோரி. டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் வந்து இல்துமிஷ். அயனி அக்பரி, அக்பர் நாமா ஆகிய நூல்களை எழுதியவர் வந்து அபுல் பாசல். முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியில் இருந்து எங்கு மாற்றினார்? ஆன்சர் தேவகிரிக்கு. பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் வந்து கோபாலர். இரண்டாம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து முதலாம் மஹிபாலர். 1191ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் த்ரைன் போரில் முகமது கோரியை தோற்கடித்தவர் யார்? ஆன்சர் பிருத்திவிராஜ் சௌஹான். 1192ஆம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் த்ரைன் போரில் பிருத்திவிராஜ் சௌஹானை தோற்கடித்து கொலை செய்தவர் யார்? ஆன்சர் முகமது கோரி. பிருத்திவிராஜ ராசோ என்னும் நீண்ட காவியத்தை எழுதியவர் வந்து சந்த் பார்தை. கஜினி மாமூது புனித நகரமான மதுராவை கொள்ளையடித்த ஆண்டு எது? ஆன்சர் 1018ஆம் ஆண்டு. இந்திய வரலாற்றில் முஸ்லிம்களின் புதிய சகாப்தம் ஏற்பட காரணமாக அமைந்த போர் வந்து இரண்டாம் த்ரைன் போர். ஏற்பட்ட ஆண்டு 1192. முகமது கோரிக்கு சொந்தமான இந்திய பகுதிகளை தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்த தளபதி யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். தன்னை டெல்லியின் முதல் சுல்தான் என்று பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். 9ஆம் நூற்றாண்டில் சோழர் ஆட்சியை வந்து மீட்டெடுத்தவர் விஜயாலயன். சோழர்களின் தலைநகர் உறையூர் என்பது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் திருச்சிராப்பள்ளி. முதலாம் ராஜேந்திரன் எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்? ஆன்சர் கங்கை கொண்ட சோழபுரத்தை. வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றிகளை நினைவாக முதலாம் ராஜேந்திரன் எந்த கோவிலை கட்டினார்? ஆன்சர் கங்கை கொண்ட சோழபுர கோவிலை. ஸ்ரீ விஜய பேரரசை கடல் கடந்து கைப்பற்றியவர் வந்து முதலாம் ராஜேந்திரன். அதாவது தெற்கு சுமத்ரா பகுதியை கடல் கடந்து கைப்பற்றியவர் முதலாம் ராஜேந்திரன். சோழர்களினுடைய ஆட்சி காலத்தில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எது? ஆன்சர் கிராமம். உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் காஞ்சிபுரம். உத்திரமேரூர் கிராமம் யாருக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரமதேய கிராமமாகும்? ஆன்சர் பிராமணர்களுக்கு. சோழர்களின் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் காணிக்கடன். கங்கை கொண்ட சோழபுரத்தில் 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பானை யாரால் ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் முதலாம் ராஜேந்திரனால். சோழர்கள் அதிகமாக பின்பற்றிய மதம் வந்து சைவம். திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. தாராசுரம் கோவிலை கட்டியவர்கள் வந்து சோழர்கள். எண்ணாயிரம் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள என்ற கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவியவர் வந்து முதலாம் ராஜேந்திரன். எண்ணாயிரத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவியவர் முதலாம் ராஜேந்திரன். இது தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. வணிக குழு அமைப்புகளை எந்த அமைப்பு வணிக நடவடிக்கை மேற்கொண்டது? ஆன்சர் கில்டு. வணிகர்களின் தலைமையிடம் எங்கு செயல்பட்டது? ஆன்சர் கர்நாடக மாநிலம் ஐகோல் பகுதியில். பாண்டியர் காலத்தில் முத்துக்குளித்தல் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கொற்கை பகுதியில். அரிகேசரி சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர்.
அரிகேசரியை சைவத்திற்கு மாற்றிய பின்பு எத்தனை சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது? ஆன்சர் 8000 சமணர்களை. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என்று அழைக்கப்பட்டவர் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் யார்? ஆன்சர் 2ஆம் ராஜசிம்மன். வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்க்கோபோலோ பாண்டிய நாட்டின் எந்த துறைமுகத்திற்கு 2 முறை வந்ததாக கூறப்படுகிறது? ஆன்சர் காயல் துறைமுகத்துக்கு. தன்னுடைய பயண குறிப்புகளில் சதி நிகழ்வுகளையும் அரசர்களின் பலதார மனத்தையும் பதிவு செய்தவர் மார்க்கோபோலோ. நிலத்தின் உண்மையான உடைமையாளர் என்று அழைக்கப்பட்டவர் பூமி புத்திரர் அல்லது வேளாளர். பாண்டியர் ஆட்சி காலத்தில் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆன்சர் உத்தம மந்திரி. பாண்டியர் காலத்தில் அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் எழுத்து மண்டபம். பாண்டியர்கள் காலத்தில் குதிரைகள் யாருடைய பொறுப்பில் வளர்க்கப்பட்டு வந்தது? ஆன்சர் ஜமாலுதீன் பொறுப்பில். இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன். அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக். மம்லூக் அரச மரபை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக். லாகூரில் இருந்த தலைநகரை டெல்லிக்கு மாற்றியவர் குத்புதீன் ஐபக். டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டியவர் குத்புதீன் ஐபக். இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். குதுப்பினாரை கட்ட அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். குதுப்பினாரை கட்டி முடித்தவர் இல்துமிஷ். குத்புதீன் ஐபக் எந்த விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார்? ஆன்சர் போலோ விளையாட்டின் போது. ரஷ்யா எத்தியோப்பியா அடிமையை தனது தனி உதவியாளராக யாரை நியமித்தார்? ஆன்சர் ஜலாலுதீன் யாகுத்தை. துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் ரஷ்யா கொலை செய்யப்பட்ட ஆண்டு 1240. டெல்லி ஆண்ட முதல் பெண் அரசி ரஷ்யா சுல்தானா. அடிமை வம்சத்தில் மிகச் சிறந்தவர் கியாசுதீன் பால்பன். 40 குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன். கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜி காராவின் ஆளுநராக யாரை நியமித்தார்னா அலாவுதீன் கில்ஜியை. அலாவுதீன் கில்ஜி தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்த ஆண்டு 1296. அலாவுதீனின் எந்த படைத்தளபதி தென்புலத்தில் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை படையெடுத்து வந்தது? ஆன்சர் மாலிக் கபூர். டாக் எனப்படும் குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் என்று அழைத்து கொண்டவர் அலாவுதீன் கில்ஜி. சித்தூர் ராணி பத்மினியின் கணவர் ராணா பீம்சிங்கை போரில் வென்றவர் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி மரணமடைந்த ஆண்டு 1316. துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் ஜலாலுதீன் துக்ளக். முகமது பின் துக்ளக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக எங்கு விவசாயிகளின் கிளர்ச்சி வெடித்தது? ஆன்சர் தோப் பகுதியில். மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு கிபி 1334. ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளைகளை நிறுவியவர் ஃபிரோஷா துக்ளக். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்தவர் ஃபிரோசா துக்ளக். 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியவர் ஃபிரோசா துக்ளக். சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எங்குள்ளது? ஆன்சர் இங்கிலாந்தில். சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு இங்கிலாந்தில் உள்ளதை போன்று எங்கும் பின்பற்றப்படுது? ஆன்சர் இந்தியாவில். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எந்த பிரிட்டிஷ் வல்லுநர் வாதுரைத்தார்? ஆன்சர் ஏவி டைசி. இந்தியாவில் பெண்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஆன்சர் 1952. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஆன்சர் 1971. இந்தியாவில் எத்தனை வயது நிரம்பியவர்கள் அனைவரும் தேர்தலில் போட்டியிடலாம்? ஆன்சர் 25 வயது. பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 50%. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிப்பிடும் சட்டப்பிரிவு 14. பாகுபாட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு 15. பொது வேளையில் அனைவருக்கும் சம வேலை வாய்ப்பை அளிக்கும் சட்டப்பிரிவு 16. தீண்டாமையை ஒழித்தல் பற்றி குறிப்பிடுவது சட்டப்பிரிவு 17. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு 18. உலகின் மிக பெரிய மக்களாட்சி கொண்ட நாடு இந்தியா. இரு கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடுகள் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து. பல கட்சி முறையில் உள்ள நாடுகள் இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன் மற்றும் நார்வே. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுடெல்லியில்.
தேர்தல் குழு சின்னங்கள் ஒதுக்கப்பட்ட சின்னம் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னம் என எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1968. அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் அறிமுகப்படுத்தப்படும் சட்ட மசோதாக்களை தீவிரமாக விமர்சிக்கும் கட்சி எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்? ஆன்சர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை. புவியின் மையப்பகுதி புவிக்கரு என அழைக்கப்படுது. இது பாரிஸ்பியர் என்றும் அழைக்கப்படுது. புவிக்கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைவது வெய்சர்சாட் குட்டன்பர்க். புவியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றலானது எவ்வாறு அழைக்கப்படுது? ஆன்சர் அகவுந்து சக்திகள். புவியின் வெளிப்புறத்தில் இருந்து இயங்கும் சக்திகள் புற உந்து சக்திகள் என அழைக்கப்படுது. எதிர்பாராத நகர்வுகளை கொண்ட சக்தி அகவுந்து சக்தி. எந்த ஒரு இடத்தில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ அதனை எவ்வாறு அழைக்கிறோம்? ஆன்சர் நிலநடுக்க மையம். புவி அதிர்வு அலைவுகளை பதிவு செய்யும் கருவி நில அதிர்வு மானி. நிலநடுக்கத்தை அளவிடும் அளவு ரிக்டர். ரிக்டர் அளவு 0ல தொடங்கி 9 வரை இருக்கும். சுனாமி என்ற சொற்றொடர் எந்த நாட்டினுடைய சொல்? ஆன்சர் ஜப்பான். இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு 2004 டிசம்பர் 26. உலகில் 68% நிலநடுக்கம் பசிபிக் வளைய பகுதியில் ஏற்படுது. எரிமலை வெடிப்பில் நீளமான பிளவு மூலம் நீராவியுடன் கூடிய எரிமலை தாதுக்களும் வெளியேறும் புவியின் ஆழ்பகுதியில் உள்ள வாயுக்கள் கலந்த திரவ நிலையிலான பாறை குழம்பு மேக்மா என அழைக்கப்படுது. இந்த பாறை குழம்பு புவி மேற்பரப்பில் வரும்போது லாவா என அழைக்கப்படுது. எரிமலையின் திறப்பு அல்லது வாய்ப்பகுதி துளை என அழைக்கப்படுது. இந்தோனேஷியாவில் உள்ள கரகாட்டாவோ தீவில் உள்ள எரிமலை வெடித்து மேக்மாவை வெளியேற்றிய ஆண்டு 1883 ஆகஸ்ட் 27. இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை ஃபாரன் தீவு. இது அந்தமான்ல இருக்கு. உலகின் மிக பெரிய செயல்படும் எரிமலை மவுனாலோ. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது ஸ்ட்ராம்போலி எரிமலை. உலகில் தற்போது செயல்படும் எரிமலைகளின் எண்ணிக்கை 600. ஆற்றில் வேகமாக ஓடும் நீரானது பள்ளத்தாக்கை செங்குத்தாக அரித்து ஆழமாக்கும். இந்த பள்ளத்தாக்கு வி வடிவ பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுது. தமிழ்நாட்டில் எந்த ஆற்றின் குறுக்கே குற்றால நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? ஆன்சர் சிற்றாறு. உலகின் உயரமான நீர்வீழ்ச்சியான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் தென் அமெரிக்காவில் உள்ள வென்சுலா பகுதியில். தமிழ்நாட்டின் ஆற்று வளைவுகள் காணப்படும் பகுதி கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள வெள்ளாற்று பகுதியில். அதிக திருப்பங்களுடனும் அதிக வளைவுகளுடன் ஓடும் ஆறு மியாண்டர் ஆறு. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் இருக்க மியாமி கடற்கரை. உலகின் 2வது நீண்ட கடற்கரை சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை. வெள்ளை நிறத்தோலும் கடற்பழுப்பு நிற கண்களும் நீளமான மூக்கும் உடையவர்கள் காக்கசாய்டு இனத்தவர்கள். கருமை நிற கண்கள், கருப்பு நிற தோல், கருமையான முடி, நீளமான தலைமுடையவர்கள் நீக்ராய்டுகள். நீளமான முடி, தட்டையான முகமைப்பை கொண்டவர்கள் மங்கோலாய்டுகள். அகலமான மூக்கு, குறைவான உயரம் கொண்டவர்கள் ஆஸ்ட்ரலாய்டுகள். சமுதாய அமைப்பிற்கு கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவி மொழி. இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருப்பது ஹிந்தி. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வாழும் இடம் மாநகரம் என அழைக்கப்படுது. 10 மில்லியனுக்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட பெரிய நகரம் மெகா சிட்டி என அழைக்கப்படுது. சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் கஜா. தமிழ்நாடு பேரிடர் மறுமொழிப்படை என்பது எத்தனை தனிப்படையுடன் அமைக்கப்பட்டது? ஆன்சர் 80 போலீஸ் தனிப்படையுடன். மாவட்ட அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கு பொறுப்பு மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம். வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும். இது யாருடைய கூற்று? ஆன்சர் பேராசிரியர் சாலிக்மேனினுடைய கூற்று. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விகிப்பது விகிதாச்சார வரி என அழைக்கப்படுது. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர்விகித வரி ஆகும். இந்தியாவின் கலால் வரி மத்திய அரசால் விதிக்கப்படுது. இந்தியாவில் முதலில் எந்த மாநிலத்தில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஹரியானா மாநிலத்தில். ஹரியானாவில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2003. 2005ஆம் ஆண்டு மதிப்பு கூட்டு வரி எத்தனை மாநிலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 24 மாநிலங்களில்.
சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 2017. தூய்மை பாரத வரி வசூலிக்க தொடங்கப்பட்ட திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015 நவம்பர் 15ல். சுங்க வரி சாலை வரியின் வரி விகிதம் 0.5%. தற்போது எத்தனைக்கும் மேற்பட்ட சேவை வரி நடைமுறை உள்ளது? ஆன்சர் 14க்கும் மேற்பட்ட. சூரியன் தான் பூமியிடம் இருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பித் தருது. அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் காளிதாஸ். இந்த வீடியோவில் வந்து 7th ஸ்டாண்டர்டில் சோசியலில் இருக்கிற லாஸ்ட் டைம் ரிவிஷன் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் லாஸ்ட் டைம் ரிவிஷன் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன் இந்த ரிவிஷன் கொஷின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க. ஸோ படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மனசில் பதிஞ்சிருக்கும், ஞாபகப்படுத்திக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் லாஸ்ட் டைம் ரிவிஷன் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.